ஆடியோ வீடியோ செக் பண்ணுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா மெஷின்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷின்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற பர்டிகுலர் செஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவ் ஆகிடுச்சில்ல, ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கரெக்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஒரு ரிகேப் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டுருக்கிற கிளாஸஸை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வர்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஸோ நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸும் டிஆர்பிக்கான கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஇஎஸ் ஸ்டாண்டர்டில் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் இஎஸ்சி கொஷின் பேங்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதோட நம்ம கண்டென்ட்டோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு கொஷினும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பரான வேல தான் அப்ரோச் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணால் தான் உங்களால் அப்கமிங் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்பா. ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் அதில் இருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த வகையில் ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துலனாலும் கேளுங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸையும் கேளுங்க. ஸோ இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே நல்லா கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கிளாஸஸை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸை கேளுங்க. அப்போ அவங்களுக்கு கரெக்டான வே தெரியும். ஓகே, ஸோ இதை பற்றியான ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் செல்ஃபாக படிக்கலாம்னாலும் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தாண்டி நம்ம உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் தான். ஸோ ஒருவேளை பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம கிளாஸஸ்க்கான ஷெடியூல்ஸை நம்ம மந்த்லி ப்ரொவைட் பண்ணிடும். அந்த ஆஸ் பர் த ஷெடியூலில் தான் நம்ம கிளாஸஸ் போகும். ஸோ வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 years நம்ம கோர்ஸ்க்கு கொடுப்போம். பிடிஎஃப் மெட்டீரியல் டெய்லி கிளாஸ் முடிஞ்சு ஆப்பில் அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் சீரியஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ கரெக்டாக பிகாஸ் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்றது ஒரு ரிகேப் கொடுத்தா தான் இன்றைக்கி கிளாஸ் அதோட கண்டினியூவேஷனாக இருக்கும். பிகாஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எல்லாமே 1 கண்டினியூவேஷன் தான்ப்பா. ஸோ எல்லாமும் ஒரு கோர்வையாக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்டேக்ஸை சரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி ஏஇ தான் இல்லை, நீங்கள் என்ன எக்ஸாம் நினச்சாலும் கிளியர் பண்ண முடியும். ஈவன் ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் இந்த கிளாஸஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இஎம்எஃப் ஈக்குவேஷனை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ கரெக்டாக இஎம்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இஎம்எஃப் ஈக்குவேஷனில் நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன். சரி, என்ன பாயிண்ட் சார்? என்னோட கண்டக்டர், ப்ரைமரி கண்டக்டர் இருக்காம்ல, செகண்டரி கண்டக்டர் இருக்காம்ல, அவனில் இஎம்எஃப் என்னவா இருக்கும் பர் கண்டக்டர். ஸோ இஎம்எஃப் பர் டர்ன் ஆர் பர் கண்டக்டர் இன் ப்ரைமரி என்னவா இருந்துச்சு? இது நம்ம ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்இபியில் இபி தனியாக அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கண்டக்ட் பண்ணப்போ இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இஎம்எஃப் பர் டர்ன் இன் ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பர் டர்ன் இன் செகண்டரி. ஸோ ரெண்டுமே சேம் தான் சார். புரியுதா? ப்ரைமரியில் நீங்கள் ஒரு கண்டக்டரை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டக்டரில் 1 volt இன்டியூஸ் ஆகுதுன்னா செகண்டரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டக்டரில் 1 volt தான் சார் இன்டியூஸ் ஆகும். ஓகே, அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒய்? பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ வாட்? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ். கரெக்டாக? டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிலையும் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸஸ் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ் ஆன ப்ரைமரி வோல்டேஜும் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ் ஆகிற செகண்டரி வோல்டேஜும் சேமாக இருக்கிறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளக்ஸ் 1 Weber அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மரில்
நம்ம ப்ரைமரியை எக்ஸைட் பண்ணதுனால க்ரியேட் ஆன ஃப்ளக்ஸ் வந்து 1 வெப்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஓகே, ஒரு வெப்பர் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 200 டர்ன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 200 டர்ன்ஸ். ஸோ இப்போ இஎம்எஃப் பர் டன் வந்து என்னன்னு பார்க்குறேன்னா 1 வோல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இஎம்எஃப் பர் டன் வந்து 1 வோல்ட். அப்போ ஒரு ஒயரில், அதாவது ஒரு கண்டக்டரில் நமக்கு 1 வோல்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா அப்போ ப்ரைமரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 200 வோல்ட்டாக இருக்கும். ஒய்? பிகாஸ் நம்மக்கிட்ட 200 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இஎம்எஃப் பர் டன் ஒரு டர்னில் 1 வோல்ட், அப்போ தேர்ஃபோர் 200 டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா செகண்டரியில் ஒரு 440 டர்ன்ஸை எடுத்திருப்போம். ஸோ N2ன்றது தட் இஸ் 440. அப்போ நீங்கள் இங்கே செகண்டரி வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா எஸ் வி காட் 440 வோல்டேஜ். அப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சார் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அச்சீவ் பண்ணுறோம்னா பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான். ஓகே, இந்த இடத்துல என்னோட E2 440 ஆனதுக்கும் E1 200 ஆனதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்தோட N1 is 200, இந்த இடத்தோட N2 is 200. இதுதான் என்னோட டர்ன்ஸ் ரேஷியோ எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ரைட், இதுதான் என்னோட டர்ன்ஸ் ரேஷியோ டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த ஈக்குவேஷன்ல இருந்து EMF per turn in primary is equivalent to EMF per turn in secondary நான் ஈக்குவல் பண்ணி தான் என்னோட டர்ன்ஸ் ரேஷியோக்கான ஃபார்முலாவை நான் எலாபரேட்டடாக டிசைன் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ கரெக்டாக என்னோட டர்ன்ஸ் ரேஷியோ என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் நம்ம எழுதலாமா, இஎம்எஃப் என்ன, தட் இஸ் E1, டர்ன்ஸ் என்ன பிரைமரி N1. அப்போ E1 by N1 is equivalent to E2 by N2 அப்படின்றது நமக்கு எப்பவுமே தெரியும். டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் ஒரு கண்டக்டரில் 1 வோல்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னா அதே தான் செகண்டரியில் இருக்கிற ஒவ்வொரு கண்டக்டர்லையும் இன்டியூஸ் ஆகும். புரியுது தானே? இதில் எப்போவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் போகிற ஃப்ளக்ஸுன்றது கான்ஸ்டன்ட். ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதனால வரப்போகிற இஎம்எஃப்பும் சேமாக தான் இருக்கும். அப்போது நம்ம அப்போ எப்படி ஸ்டெப் அப் அச்சீவ் பண்ணுறோம்? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்க்குறீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் 400 வோல்ட் வருது, ஸோ பிரைமரியில் 300 வோல்ட் வருது, 200 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எப்படி நம்ம அந்த ஸ்டெப் அப் அச்சீவ் பண்ணுறோம்னா நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை அதிகப்படுத்துகிறோம். ஸோ பிரைமரியிலிருந்து செகண்டரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா, இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா செகண்டரியில் நிறைய டர்ன்ஸ் இருக்கணும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா, செகண்டரியில் கம்மியான டர்ன்ஸ் இருக்கணும். அவ்வளோதான் சார், சிம்பிள் தான். ஃப்ரம் திஸ் இதிலிருந்து தான் என்னோட டர்ன்ஸ் ரேஷியோ எலாபரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ N2 இந்த சைடு வந்துடும், N1 இந்த சைடு வந்துடும். ஸோ அடுத்ததாக E2 இந்த சைடு இருக்கும், E1 கீழே வந்துடும். திஸ் பிகம்ஸ் டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டர்ன்ஸ் ரேஷியோ. புரியுது தானே? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்கக்கூடாது. இஎம்எஃப் பர் டன் பிரைமரியில் நீங்கள் ஒரு கண்டக்டரில் வோல்டேஜை மெஷர் பண்ணாலும் செகண்டரியில் ஒரு கண்டக்டரில் வோல்டேஜை மெஷர் பண்ணாலும் அந்த ஒரு கண்டக்டரில் இன்டியூஸ் ஆனது சேமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்றதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மாறுறதுனால தான் நமக்கு பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன். இது பார்த்தோம். அடுத்ததா ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் சார், டியூரிங் ஆப்ரேஷனில் என்னோட பி ஃப்ளக்ஸை நம்ம எப்பவுமே எப்படி எழுதலாம், V/F அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மீதி திங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். E is equivalent to நம்ம இஎம்எஃப் எப்படி எழுதியிருப்போம், 4.44 kp kd an bf அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். கரெக்டா? ஸோ 4.44 ANBF அப்படின்ற இது என்னோட எக்ஸ்பிரஷன். KPKD அது என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம கான்ஸ்டன்ட்டாக எடுத்தோம்னாலும் ஸோ இந்த இடத்துல AN இருக்காம்ல, AN நெட் ஏரியாவும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு இது E, அப்போ E எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதாவது இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட்னா அப்போ E is equivalent to BF அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் B வேணும் அப்படின்னா V/Fன்னு எழுதலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஃப்ளக்ஸுன்றது V/F பொறுத்து தான்ப்பா இருக்கும். ஓகே, ஃப்ளக்ஸுன்றது V/F பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஃப்ளக்ஸு குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை என்னோட ப்ரைமரியில் நீங்கள் ஃப்ளக்ஸை குறைக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும், என்னோட ஃப்ளக்ஸ் ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறீங்க, பிரைமரியோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறீங்க, அப்போ ஃப்ளக்ஸ் என்னவாகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா கோர் என்னவாயிடும், கோர் வில் கெட் இன் டு சேச்சுரேஷன். கரெக்டாக? கோர் என்னவாயிட்டு இருக்கும், சேச்சுரேஷனை ரீச் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ நீ பாயிண்ட்னா, நீ பாயிண்ட்ன்றது தான் அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸோ அதிகமான
அதாவது ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. அப்படி ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா கோர் என்ன பண்ணும்ப்பா, அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அச்சீவ் பண்ணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இட் ட்ராஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட் ஐ மியூ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஸோ எப்பவுமே நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்கக்கூடாதுப்பா. ஸோ அப்படி குறைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா புவர் பவர் ஃபேக்டரில் அது ஒர்க் பண்ணும். பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேசஸாக நேற்று கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ எப்பவுமே நம்ம ஃப்ரீக்வன்சியை மட்டும் குறைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வோல்டேஜும் சேர்த்து குறைங்க. ஓகேங்களா? அப்போ அதோட ரேஷியோ ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ ரெடியூஸ் ஆகிறப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ளக்ஸ்ன்றது என்னவாயிடும், கான்ஸ்டண்ட்டாக ஆப்ரேட் ஆகும். புரியுது இல்லை? அப்போ எப்பவுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் ஃப்ரீக்வன்சி மட்டும் குறைக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா என்னால் ஐமியூவை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. இதில் நான் ஒரு ப்ராப்ளம் கூட சொல்லி இருந்திருப்பேன். ஸோ அதாவது 240 வோல்ட்டு 60 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருந்துருச்சுன்னா அதையே நீங்கள் 40 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக மாற்றினீங்கன்னா அப்போ என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஷின் பார்த்துருந்தோம். அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 50 வோல்டேஜாக மாற்றிருந்தா என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் V/F ரேஷியோவை எப்போ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுதோ அப்போ தான் அதோட ஆன்சர்ஸை நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ அதாவது 240 வோல்ட்டுப்பா 60 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சிப்பா. ஓகேங்களா? இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா. இப்போ என்ன பண்ணுறேன், 200 அதாவது 50 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஆப்ரேட் பண்ணுறேன்னா இப்போ அதே டிரான்ஸ்ஃபார்மரை 50 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஆப்ரேட் பண்ண போகிறோன்னா இந்த வோல்டேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ 240/60 அடிச்சிங்கன்னா என்னப்பா வரும், தட் இஸ் 24/4. ஸோ கரெக்டாக 4ன்றது ரேஷியோ வரணும். அப்போ இங்கே 4 ரேஷியோ வரணும்னா என்னவா இருக்கணும், 200 வோல்டேஜை கொடுக்கணும். தட்ஸ் இட். கரெக்டாக? நீங்கள் ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸாக குறைச்சிங்கன்னா 200 வோல்டேஜை கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரீக்வன்சியை 25 ஹெட்ஸாக குறைச்சிங்கன்னா ஸோ 100 வோல்டேஜை கொடுக்கணும். தட்ஸ் இட். கிளியரா? அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறீங்களோ அப்போ சப்ளை பண்ணுற வோல்டேஜும் அவ்வளவு மேக்னிடியூட் குறைச்சா மட்டும்தான் என்னவாகும்னா ஐமியூ இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட். ஸோ உங்களால் ஃப்ளக்ஸை கான்ஸ்டன்ட்டுக்காக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது மேக்னடைசிங் கரண்ட்டை ஸோ மேக்னடைசிங் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் V/F ரேஷியோவை எப்போ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னடைசிங் கரண்ட்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ஃபேக்டர்ன்றது ஒரு குட் பவர் ஃபேக்டராக இருக்க முடியும். ஓகே, இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஜஸ்ட் இப்போ இதோட டிசைன் பேராமீட்டரில் இன்னொரு பேராமீட்டரும் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியை மட்டும் குறைச்சோம்ல சார், இந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சோம். அடுத்ததாக இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமே. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி என்னோட டெர்மினல் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக அதோட கோர் ஏரியா, ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். டிசைன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் in various frequencies and core material. அதாவது வேரியஸ் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வேரியஸ் கோர் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம்ல, சிலிக்கானு, அடுத்ததாக CRGO, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ வேரியஸ் கோர் மெட்டீரியல்ஸில் இதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பிரஷனை எழுதுகிறேன் சார். ஸோ என்னோட எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஸோ E1 நமக்கு தெரியும். ஸோ E1 is equal to 4.44 N1, கரெக்டாக? தட் இஸ் N1 BM ANF. இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ என்னோட EMF எக்ஸ்பிரஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் இன் பிரைமரி இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஐ இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி, இப்போ ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது சார், EMF இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா EMF இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு கேஸில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, டு மெயின்டைன் த EMF கான்ஸ்டன்ட்டு, அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
frequency increase பண்ணிட்டேன் சார். இப்போ இந்த frequency increase ஆகுது. To maintain EMF constant, to maintain the area, நம்ம ஆல்ரெடி தெரியும் flux குறைக்க கூடாது. flux குறைச்சோம்னா அது வந்து not acceptable. ஏன்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன கான்ஸ்டன்ட், டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a constant flux device, கரெக்டா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் it is a constant flux device. அடுத்ததா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்மளால மாற்ற முடியுமா? நம்மளால மாற்ற முடியாது, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் நம்மளால மாற்ற முடியாது. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள் தான். டு மெயின்டைன் இஎம்எஃப் கான்ஸ்டன்ட், இப்போ ஏரியாவை நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா கேன் பி ரெடியூஸ்டு. ஓகே, ஃப்ரம் திஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் இப்போ இந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 100 ஹெர்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 50 ஹெர்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம். நான் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை செப்பரேட்டாக டிசைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறேன். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ என்னோட கேவிஏ ரேட்டிங்கிறது சேம் தான், பவர் ரேட்டிங் சேம் தான் சார். ஆனால் ஃப்ரீக்வன்சி வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நான் 100 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் டிசைன் பண்ண போகிறேன். இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை நான் வந்து 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் டிசைன் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஏரியா ஆஃப் த கோர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏரியா ஆஃப் த கோர் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸோ எந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்குதோ, ஸோ டு மெயின்டைன் த KVA constant, KVA கான்ஸ்டன்டா இருக்கணும்னா this is must be constant. So EMF must be constant. இது கான்ஸ்டன்டா இருந்தாதான், என்னோட EMF must be கான்ஸ்டன்டா இருந்தாதான் என்னோட KVA கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ EMF கான்ஸ்டன்டா இருக்கணும்னா KVA கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ therefore நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு இல்லப்பா, அப்போ ஏரியாவை நீங்கள் குறைச்சிக்கலாம், கரெக்டா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு தேவைப்படுற ஏரியான்றது லெஸ் ஏரியா. ஓகேயா? அவனோட ஏரியான்றது லெஸ்ஸா இருக்கு, இவனை கம்பேர் பண்றப்ப இவனுக்கு மோர் ஏரியா. புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை என்கிட்ட டிசைன் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் அதே கேவிஏவை நான் மெயின்டைன் பண்ணணும். டு மெயின்டைன் த சேம் கேவிஏ, என்னோட ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மரோட ஏரியான்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மரோட ஏரியான்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ புரியுது இல்லைப்பா? சிம்பிள் தான். ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, கேவிஎம் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிஎன்னோட ரெக்வயர்டுன்றது கம்மியாகிடுது, என்னோட நெட் கோர் ஏரியான்றது கம்மியாயிடுது, ரொம்ப சின்ன கோரா இருக்கும் சார். ஓகேங்களா? அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் லெஸ், அப்போ இதோட வெயிட்ன்றது ரொம்ப லெஸ், அப்போ திஸ் இஸ் லெஸ் வெயிட். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா மோர் வெயிட்டாக இருப்பான், ஏன்னா கோர் இருக்காம்ல, கோரோட வெயிட் அதிகம் இல்லை, இவனோட கோர் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கனால அவனோட வெயிட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, so we always know the high frequency transformers are less weighted and low frequency transformers are more weighted. நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல பாருங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா நம்மளோட ரேடியோஸ்ல, டிவிஸ்ல எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் எடுத்தாலுமே அதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வெயிட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், கரெக்டா? ஸோ அதுக்கான ரீசன் அடுத்ததான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபெரைட் கோர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, சார் அதுக்கான பவர் கம்மின்னு இல்லை, கரெக்டா? அதோட பவர் கூட அதிகமாக தான் இருக்கும், பட் ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரு பவரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏரியான்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஒய்? பிகாஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் எடுத்தீங்கன்னா 25 kVA, 50 kVA, 50 கிலோ ஹெட்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கும் என்னோட ஃப்ரீக்வன்சிஸை பார்த்தீங்கன்னா கிலோ ஹெட்ஸில் இருக்கும்.
ஸோ இப்போ நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் ஹெட்ஸில் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம யூஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் ஹெட்ஸில் இருக்கும். ஸோ அதனால அதோட சைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் என்னோட ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா சார் அதோட ரேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 100 kVA இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆல்மோஸ்ட் இட் இஸ் அரவுண்ட் ஒரு 10 VAன்னு கூட எடுத்துக்கோங்களேன், இல்லை 100 VA. ஓகே, ஸோ இருக்கும் 100 VAs கூட நமக்கு இருக்கும். ஓகே 100 VA சார், ஓகே 100 VA வாட் எவர், இல்லைனா 25 VA, ஏதோ ஒரு வேல்யூ 25 VAன்னு கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த 25 VA டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் 50 ஹெட்ஸில் பண்ணீங்கன்னா ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதே இந்த 25 VAவை நீங்கள் 25 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே காம்பேக்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவனோட ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால தான் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் லெஸ் வெயிட்டட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் மோர் வெயிட்டட். ஓகேங்களா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எப்பவுமே வெயிட் கம்மியாக தான் இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்பவுமே வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியுது இல்லை? ஹை ஃப்ரீக்வன்சியில் நமக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கனால பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது ஏரியா கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ லோ ஃப்ரீக்வன்சினா ஏரியா கண்டிப்பாக அதிகமாக தான் நமக்கு தேவைப்படும். ஸோ கிளியரா? இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஓகே, the bulk power the bulk transformer and compact transformer, which is the bulk transformer and compact transformer. சார் இந்த given transformersல எது வந்து பல்கான டிரான்ஸ்ஃபார்மர், எது வந்து காம்பேக்டான டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். எதர் பல்க் கேட்கலாம் இல்லை காம்பேக்டா கேட்கலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏ 100 kVA, அடுத்ததா 25 ஹெர்ட்ஸ், 25 ஹெர்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 100 kVA 50 ஹெர்ட்ஸ், 100 kVA 75 Hz. So D 100 kVA 100 Hz. ஸோ இதில் எது சார் பல்க்கு எது காம்பேக்ட்? நமக்கு தெரியும் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கப்போ ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது லெஸ் ஏரியா. சார் இது எங்கே மட்டும் பொருத்தோம்னா when KVAs are constant. இங்கே பாருங்க, நான் இதை தானே முதலே சொன்னேன். ஸோ கேவிஏன்றது என்னப்பா இருக்குது? இது கேவிஏ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஈன்றது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கேவிஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேவிஏ கான்ஸ்டன்ட்டுக்கு இது வந்து கேவிஏ கான்ஸ்டன்ட்டுக்கு தான் பொருந்தும். கேவிஏ மாறுச்சுன்னா நம்மளால என்னோட மெஷினோட சைஸை சொல்ல முடியாது. ஓகே, இங்கே பாருங்கள் லெஸ் ஏரியா. இவனுக்கு பாருங்க கண்டிப்பாக இவன் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கனால மோர் ஏரியா தான் இருக்கும். கரெக்டாக, இவனுக்கு மோர் ஏரியா. ஸோ தேர்ஃபோர் அப்போ இவன் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கனால ஹெவி வெயிட் இருக்கும். ஸோ லார்ஜர் வெயிட். அப்போ இவன் பல்க் டிரான்ஸ்ஃபார்மரா காம்பேக்ட் டிரான்ஸ்ஃபார்மரா? எஸ், இட் இஸ் அ பல்க். அப்போ இவன் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கனால லெஸ் வெயிட். அப்போ தேர்ஃபோர் இவன் இஸ் அ காம்பேக்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பேர்ட் டு அதர். இவன் தான் காம்பேக்ட்னு நான் சொல்லலை, மற்றதை காட்டிலும் இவன் தான் காம்பேக்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். கிளியரா? அப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல ஸோ ஆப்ஷன் டின்றது இட் இஸ் அ காம்பேக்ட் இன் சைஸ். ஸோ ஆப்ஷன் ஏன்றது இட் இஸ் அ பல்க் இன் சைஸ். புரியுதா சார்? இது எப்போ பொருந்தும் அப்படின்னா டெஃபினட்டா இங்க கேவிஏ ரேட்டிங் மஸ்ட் பி சேமா இருந்தால் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நான் என்ன பண்றேன்? கேவிஏ ரேட்டிங்கை மாத்துறேன். அப்போ கேவிஏ ரேட்டிங்கை மாத்தினா அப்போ எப்படி சார் நான் ஆன்சர் பண்றது? ஜஸ்ட் அதையும் பார்ப்போம். இப்போ 100 kVA 75 Hz டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்குவோம். ஆப்ஷன் பி
400 kVA. இப்போ பாருங்க, நீங்க கம்பேர் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் முன்ன சேம் kVA ரேட்டிங்ல இருந்துச்சு, சேம் பவர் ரேட்டிங்ல. ஆனா இந்த முறை வேற வேற பவர் ரேட்டிங்ல இருக்கு. 50 Hz. அடுத்ததா ஆப்ஷன் சி. ஸோ 300 kVA 100 Hz. இப்போ இவன்ல யார் வெயிட்னு சொல்லி கேட்குறாங்க. போன கேஸ்ல எல்லாத்தோட பவர் ரேட்டிங் ஒன்றா இருந்துச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சியை வச்சு நான் கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ எதுக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் ரொம்ப வெயிட் ஆனது, எது ரொம்ப ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் ரொம்ப காம்பேக்ட் ஆனது, வெயிட் கம்மியானதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த முறை பாருங்க, கேவிஏ ரேட்டிங் மாறுது, ஃப்ரீக்வன்சியும் மாறுது. நெக்ஸ்ட் 200 kVA 25 Hz. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வெயிட் which one is bulk, which one is compact? சார் இந்த மாதிரி கேஸ்ல உங்களால நார்மலா ஸோ ஹீ இஸ் பல்க், இவன் வந்து பல்க்கு, இவன் வந்து காம்பேக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 200 kVன்றதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் தேவைப்பட்டிருக்கும், இங்க 300ன்றதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். அப்போ இவனை விட அவன் மேபி வெயிட்டா இருக்கலாம், வெயிட் கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ மற்ற ரெண்டுத்தையும் நீங்க கூட செக் பண்ணணும். சிடி மட்டும் இல்லாமல் மற்ற ரெண்டு ஆப்ஷனையும் கூட செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த லாஜிக்கை வச்சு ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறுச்சு, கேவிஏவும் மாறுது. ஹியர் போத் KVA and frequency changes. We can't directly compare. We cannot directly compare. ஸோ இப்போ எப்படி தான் சார் நீங்கள் கம்பேர் பண்ணணும்? அப்போ இதை நீங்கள் டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. அப்போது இது எப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும்? ஸோ த கம்பேரிசன் கேன் பி டன் பை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகே, ஸோ இப்போ இதோட கம்பேரிசனை அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட்ல இருந்து தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ என்ன சார் ஸ்பெசிஃபிக் வெயிட்னு ஒரு டவுட் வரலாம்ல, அதை நான் சொல்கிறேன். இட்ஸ் கம்பேரிசன் இஸ் டன் பை specific weight of transformer. ஓகேங்களா? அப்ப நீங்க நார்மல் வெயிட்டை கம்பேரிசன் பண்ணி ஆன்சர் சொல்லக்கூடாது. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஸ்பெசிஃபிக் வெயிட்னு தான் நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் நத்திங் பட் ஒரு கேவிஏக்கு எவ்வளோ வெயிட், கரெக்டா? அதாவது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கேவிஏ அவுட்புட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு கேவிஏ பவரை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு எவ்வளோ கேஜி வெயிட் தேவை? ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க டிசைன் பண்றீங்க, ஒரு கேவிஏ டிசைன் பண்றதுக்கு எவ்வளோ வெயிட் வேணும், 10 கேவிஏ டிசைன் பண்றதுக்கு எவ்வளோ வெயிட் வேணும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா? இட் இஸ் த weight required to design per kVA. இது சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம்னா how much weight per kVA, per kVA rating of transformer. புரியுதுல? இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நீங்களே கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம்ல. ஹவு மச் வெயிட், ஸோ ஒரு கேவிஏ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு கேவிஏக்கு எவ்வளோ வெயிட் வேணும் அப்படின்னு சொல்றது தான் சார் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் புரியுது இல்லப்பா? ஹவு மச் வெயிட் பர் கேவிஏ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு கேவிஏவை டிசைன் பண்ணுறதுக்காக என்னோட ரேட்டிங், அதாவது ஒரு கேவிஏ ரேட்டிங்கை டிசைன் பண்ணுறதுக்காக என்னோட தேவைப்படுற டிரான்ஸ்ஃபார்மரோட வெயிட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளாக நான் 1 kVA டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 kg தேவைப்படுதுன்னா, அப்போ 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படும்பா? 200 kg ஆஃப் வெயிட் இருக்கும். அப்போ ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 200 kg இருக்கும் வெயிட். ஓகேயா? ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த கேஸில் எனக்கு பவரும் மாறி இருக்கு, ஃப்ரீக்வன்சியும் மாறி இருக்கு. அப்போ அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்றது எப்பவுமே எதை பொறுத்ததுன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இது எப்படி நீங்க கால்குலேட் பண்றது? அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை எப்படி சார் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? ஒன்று இப்போதான் நம்ம பார்த்தோம், ஃப்ரீக்வன்சியை வச்சு பார்த்தோம். ஸோ ஃப்ரம் திஸ்
highest frequency will have less weight. அப்போ ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காம்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா it has low specific weight. கரெக்டா? இங்க பாருங்க, சிம்பிள் தான். இது எப்படி நான் புரிய வைக்கிறேன்னு பாருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் வெயிட் தான் இருக்கும்னு சொன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் வெயிட் தான் இருக்கும்னு சொன்னா, இப்போ பாருங்க இது கேவிஏவா, ஸோ 100 கேவிஏக்கு 50 கேஜி தான் தேவைப்படுதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 100 கேவிஏக்கு 50 கேஜி தான் தேவைப்படுது. அப்போ வெயிட் பர் கேவிஏ தானே என்னோட ஸ்பெசிஃபிக் வெயிட், வெயிட் பர் கேவிஏ தானே என்னோட ஸ்பெசிஃபிக் வெயிட். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 50/100. அப்போ இவனோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து 0.5 கேஜி தான், 0.5 கேஜி பர் கேவிஏ. அப்போ ஒரு கேவிஏக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்றதுக்கு 0.5 கேஜி வெயிட் தான் யூஸ்ஃபுல்லா எடுத்திருக்கோம் நம்ம. கரெக்டா? இப்போ இவன் லெஸ் வெயிட்ன்றதுனால 50 கேஜி எடுத்துக்கிட்டேன். இவன் மோர் வெயிட்ன்றதுனால என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் அஸ்யூம் இட் இஸ் a 200 கேஜி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இவனை 200 கேஜியை நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் சார். இப்போ இவன் 200 பர் கேஜியா இருந்தா இவனோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டை நீங்க கால்குலேட் பண்ணணுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட்டா இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் தான் பண்ண போறேன், ஹை வரும், அதனால ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்றேன். ஸோ இப்போ இவனோட வெயிட் என்னப்பா, ஸோ 200. சப்போ 200 டிவைடட் பை, இங்க செக் பண்றேன், 200 டிவைடட் பை 100 அடிச்சிங்கன்னா என்னப்பா வருது, தட் இஸ் 2 கேஜி பர் கேவிஏ. ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க ஸ்பெசிஃபிக் வெயிட்டை நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 கேஜி. கரெக்டா? இட் இஸ் 2 கேஜி பர் கேவிஏ. கரெக்டா? அப்போ which is 2 kg per kVA. அப்போ பாருங்களேன், லோ frequency transformer, அப்ப பாருங்களேன், லோ frequency transformer have a high specific weight, high frequency transformer has a low specific weight. புரியுதா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, லோ frequency-யா இருந்துச்சுன்னா அதோட ஸ்பெசிபிக் வெயிட்ன்றதும் அதிகமா தான் இருக்கும். ஓகே, ஸ்பெசிபிக் வெயிட்ன்றது என்ன, ஒரு கேவிஏக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெயிட் வேணும், ஒரு கேவிஏ ரேட்டிங் எனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெயிட் வேணும், அதுதான் 2 kg. அப்போ எப்பவுமே லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹேவ் ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் வெயிட். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வச்சு தான் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க அடுத்த சம்ல. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்றது தெரியுது. ஓகே, அப்போ என்னோட ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்றது ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது தெரியுது. அடுத்ததா வேற என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதும் பார்க்கணும். ஓகே, இங்க பார்த்த திங்க நான் இங்க அப்படியே நோட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் has low specific weight. அடுத்ததா low frequency transformers has high specific weight. ஓகே, ஸோ லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டாகவும் இருக்கும். புரியுதா? ஸோ லோ ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, ரொம்ப கம்மியான கேஜி தான் தேவைப்படும், ஒரு கேவிஏக்கு ரொம்ப கம்மியான கேஜி தான் தேவைப்படும். ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட்னா ஒரு கேவிஏக்கு அதிகமான வெயிட் தேவைப்படும் அப்படின்றத எனக்கு மீன் பண்ணுது. ஓகே, அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், ஸோ இட்ஸ் கம்பேரிசன் டன் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் பர் கேவிஏ. கரெக்டா? இட்ஸ் கம்பேரிசன் இஸ் டன் வித் த ஸ்பெசிஃபிக் வெயிட் பர் கேவிஏ. அப்போ இதுக்கு நீங்க செக் அவுட் பண்ணுங்களேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஃப்ரம் திஸ் அப்போ நான் என்ன சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி தானே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியில் தானே கம்பேர் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட்ல தான் இதுக்கு பதில் சொல்லணும்ப்பா, சிம்பிள் தான்ப்பா. இதுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்ல தான் நீங்க கம்பேரிசன் பண்ணணும். ஸோ வி நோ ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட் கேன் பி டெரைவ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இங்க பாருங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட்டையும் ஃப்ரீக்வன்சியும் சேர்த்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்னால் டைரக்டாக கம்பேர் பண்ண முடியலனாலும் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் கான்செப்டை வச்சு என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் கான்செப்டை வச்சு என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதை வச்சு தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன்.
இது புரிஞ்சாலே போதும்பா, இது புரிஞ்சாலே போதும். ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இதோட அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டா, இதோட அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் வெயிட் ஸோ ஃபஸ்ட்டு யாருப்பா இருப்பா? ஃபஸ்ட்டு சி தான் இருக்கும். ஏன்னா சி தான் ஹை ஃப்ரீக்வன்சி. அப்போ இவனோட லோ வெயிட் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்க, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு லோ ஸ்பெசிஃபிக் வெயிட் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறவனுக்கு லோ ஸ்பெசிஃபிக் வெயிட் தான் இருக்கும். அப்போ சி தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக யாருப்பா இருப்பா? எஸ், ஏ அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஏ. அடுத்ததாக யாருப்பா அதிகமாக இருப்பா? அடுத்ததாக பி. கரெக்டாக? நெக்ஸ்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் யாருப்பா? தட் இஸ் ஃபைனல் இஸ் டி. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் வெயிட். ஓகேயா? ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வச்சு தான் நீங்கள் அப்போ கம்பேர் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்ததாக இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னவா இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷினும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப் டு திஸ் கிளியரா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டிலிருந்து உங்களுக்கு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்கல்லப்பா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போலாமா? அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியணும்ல. விச் டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் லெஸ் வெயிட்? நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகைன் ஃபர்ஸ்ட், ஸோ ஆப்ஷன் ஏ, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆஃப் கேஸ்ட் ஸ்டீல். ஓகேங்களா? கேஸ்ட் ஸ்டீல் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரு. ஆப்ஷன் பி, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆஃப் சிலிகான் ஸ்டீல். சிலிகான் ஸ்டீலோட கோரா கேஸ்ட் ஐரனோட கோரா மைல்டு ஸ்டீலோட கோரா? ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் நம்மளால் எப்படி சார் ஆன்சர் பண்ண முடியும்? இந்த கேஸ்லையும் கேவிஏ ரேட்டிங்கே கிடையாது. கேவிஏ ரேட்டிங், ஃப்ரீக்வன்சி ஆர் நாட் கிவன். ஸோ இப்போ இந்த கேஸ்லையும் we must answer with the help of specific weight. Okay, அப்போ we can answer with the help of specific weight. ஓகே, இதையுமே என்னோட ஸ்பெசிஃபிக் வெயிட் கான்செப்டால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இப்போ சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி சார் தெரியும் இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணது? இஎம்எஃப் பி பை என்இசட் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் பாருங்க, முன்னாடி எக்ஸ்பிரஷனில் கூட எழுதியிருப்போம்ல. 4.44 என்பிஏஎன்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த முறை என்ன பண்ணியிருக்க பண்ணல, எதையுமே அவங்க உங்களுக்கு கொடுக்கல, பட் பிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பி வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்கன்னா கோர். ஸோ ஒவ்வொரு கோருக்கும் நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ பார்த்தோம். சிலிகான் கோர், சிலிகான் ஸ்டீலுக்கு நான் உங்களுக்கு கிளாஸில் கூட சொன்னேன், சிலிகான் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பியோட வேல்யூ இஸ் 1.6. சிஆர்ஜிஓ போனீங்கன்னா பியோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1.6 விச் இஸ் 2 or 2.4 சம்திங் இருக்கும். ஸோ கேஸ்ட் ஐரன், கேஸ்ட் ஸ்டீல்லாம் வந்தீங்கன்னா என்னோட பியோட ரேஷியோன்றது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், போக போக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரம் திஸ் அதை வச்சு தான் நீங்கள் இந்த கிவன் கொஷினை கம்பேர் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த கேஸில் இன்றது இட் இஸ் 4.44 என்பிஎம்ஏஎன்எஃப்.
கரெக்டா? BM ANF. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஏரியாவையும் இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது வெயிட்டையும் பாருங்க, வெயிட்டையும் இதோட கோர் மெட்டீரியலையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு பேராமீட்டரை வச்சுட்டு மீதி எல்லாமும் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் சார் இருக்கு. ஓகே, அப்போ என்ன தெரியுது? ஸோ whenever BM is increases, AN is definitely decreases. அப்போ என்னோட கோரோட மெட்டீரியல்ல அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குமோ ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வில் பி காம்பாக்ட் இன் சைஸ். அப்போ இந்த பாயிண்ட் என்னால் சொல்ல முடியுது இல்லை? த டிரான்ஸ்ஃபார்மர் விச் ஹேஸ் ஹையஸ்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி will have less weight in size. கரெக்டா? கரெக்டா? புரியுதா? the transformer has highest flux density will have less size and weight. புரியுதுல்லப்பா? ஸோ எதுக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குமோ அதுதான் காம்பேக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இதில் யாருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா சிலிக்கான் ஸ்டீல் தான். ஏன்னா இதோட டேபிள் நான் உங்களுக்கு கிராஃபாக வரைஞ்சிருப்பேன். ஸோ கரெக்டாக CRGO ஸ்டீல், ஹார்ட் ரோல்டு ஸ்டீல், அடுத்ததாக சிலிக்கான் ஸ்டீல், இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ல. அந்த டேபிளில் போய் செக் பண்ணுங்கள். அந்த டேபிள்லேருந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட் யாருக்கு இருக்குது? என்னோட சிலிக்கான் ஸ்டீலுக்கு மட்டும்தான் லெஸ் வெயிட் இருக்கும். ஸோ ஏன்னா சிலிக்கானுக்கு தான் ஹையஸ்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அமாங் ஆல். ஸோ மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் சிலிக்கானுக்கு தான் அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த பர்டிகுலர் கோரில் மேனுஃபேக்சர் பண்ண டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற டிரான்ஸ்ஃபார்மரை காட்டிலும் அதில் மேனுஃபேக்சர் பண்ண கோருக்கு மட்டும்தான் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப் டு திஸ் புரியுதாப்பா? ஸோ இப்போது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிசைனில் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் மெட்டீரியல்லிருந்து உங்களுக்கு வெயிட்டை கம்பேர் பண்ணாலோ, இல்லை கேவிஏ ரேட்டிங் கொடுத்து ஃப்ரீக்வன்சியை மாற்றி கேட்டாலோ, இல்லை ரெண்டுத்தையுமே மாற்றி உங்களுக்கு கொஷினாக கேட்டாலோ ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வேறு மாதிரி ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா a transformer is made up of with cast iron whose BM, whose maximum flux density is 0.8 Tesla. Later the core is replaced with the silicon steel. பின்னாடி அந்த கோரை வந்து சிலிக்கான் ஸ்டீலால ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ ஹூஸ் பிஎம், அதோட பிஎம் என்ன? சிலிக்கான் ஸ்டீலோட மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது 1.2 டெஸ்லா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ஐரனோட வேல்யூ கொடுக்குறாங்க, தட் இஸ் 0.8 டெஸ்லாவா. அடுத்ததா அதே டிரான்ஸ்ஃபார்மர் கோரை மட்டும் சிலிக்கான் ஸ்டீலா மாத்துறாங்க. ஓகேங்களா? அந்த கோரை சிலிக்கான் ஸ்டீல் கோரா மாத்துறாங்க. அப்போ அதுக்கான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1.2 டெஸ்லாவா. So what is the reduction in area of the core? ஓகேங்களா? So what is the reduction in area of the core? Assume same frequency and same kVA rating. Okay. ஸோ எல்லாமே சேம், சிம்பிள் தான். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கேஸ்ட் ஐரனால நான் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ லேட்டர் ஆன் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கோர் மெட்டீரியல் சிலிக்கான் ஸ்டீலுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். அப்படி இருக்கிறப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெடியூஸ் ஆன ஏரியா என்ன? ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படுற ஏரியா எவ்வளவோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதான் இந்த கிவன் கொஸ்டின். ஓகே, இது ஈஸி தான்ப்பா, சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும்?
ஸோ ஒரு பாயிண்ட் தெரியும். ஸோ பிரைமரிலையும் சரி செகண்டரிலையும் சரி EMF per turn கரெக்டா, EMF per turn will be always constant. கரெக்டா, which is constant. ஸோ EMFல இருந்து அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து N1 இந்த சைடு எடுத்துட்டு வாங்கப்பா, அவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருப்போம்ல 4.44, அதிலிருந்து N1 இந்த சைடு எடுத்துட்டா என்ன ரிமைனிங் இருக்கும்? 4.44 BMANF. கரெக்டா, BMANF. கரெக்டா, 4.44 BMANF. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க, சேம் ஃப்ரீக்வன்சி. அப்போ therefore this is also constant. அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ BMO ANO என்ன ஆயிடும்? it became inversely proportional. அப்போ என்ன ஆயிருக்கும்னா BM AN ஓட ரேஷியோ will be always constant. ஓகே, BMக்கும் ANக்கும் இடைப்பட்ட ரேஷியோன்றது கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ ஃப்ரம் திஸ் என்னோட கேஸ் 1ஓட ஏரியாவும் கேஸ் 2ஓட ஏரியாவும் சேமாக இருக்கணும், ரைட்? அப்போ கேஸ் 1ஓட ஏரியா என்னன்னு எடுத்துக்கிறேன்னா BM1 AN1 is equivalent to BM2 AN2. கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா சார்? this is BM1, this is BM2. ஓகே, ஸோ இது BM1, இது BM2. ஸோ எவ்வளோ கேட்டிருக்காங்க? ரிடக்ஷன் இன் ஏரியா தானே கேட்குறாங்க. ஸோ ரிடக்ஷன் இன் ஏரியா தானே கேட்குறாங்க. ஜஸ்ட் அப்போ அது AN1 AN2னே வச்சுக்கலாமா? அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ BM1 மட்டும் 0.8ன்னு போட்டுக்கிறேன். AN1 is equal to BM2 என்னப்பா? 1.2 AN2. ஓகே, ரிடக்ஷன் இன் ஏரியான்றது செகண்டரி கேஸ், கரெக்டாக, செகண்டரி கேஸ். ஸோ இப்போ செகண்டரி கேஸ் டிவைட் பை பிரைமரி கேஸ் தான் எனக்கு வரணும். அப்போ therefore AN2 divided by AN1. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் 1, இது என்னோட செகண்ட் கேஸ். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கேஸில் விடைய செகண்ட் கேஸோட ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை? ஃபர்ஸ்ட் கேஸை விடைய செகண்ட் கேஸோட ஏரியா நமக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமானதுனால, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்ப்பா? ஸோ ஏரியான்றது டெஃபினட்டாக கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆனால் இவன் டிக்ரீஸ் ஆவான்ல. அப்போ AN2ன்றது என்னோட டிக்ரிமெண்டட் ஏரியா, அவன் தானே லெஸ் வேல்யூ, அதனால அவனை தான் நான் நியூமரேட்டரில் வச்சுக்கணும். AN1ன்றது ப்ரீவியஸ் வேல்யூ, அவனை தான் நம்ம டினாமினேட்டரில் வச்சுக்கணும். ஸோ சேஞ்ச் ஆன வேல்யூ தான்ப்பா நியூமரேட்டரில் வரணும். ஸோ இனிஷியல் வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கணும். ஓகே, அப்போ therefore எனக்கு இந்த சைடில் ரேஷியோ என்ன வரும்? AN2 by AN1னா என்ன ஆகும்? இவன் இந்த சைடுக்கு வந்துடுவான். 0.8 divided by 1.2. ஸோ கரெக்டா? இப்போ இது அடிச்சிங்கன்னா என்ன சார் வருது? தட் இஸ் வாட்? 2/3. போன கேஸில் எனக்கு 3ஆ இருந்த ரேஷியோ இந்த கேஸில் எனக்கு என்னவா மாறி இருக்கு? 2ஆ மாறி இருக்கு. இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இதோட வேல்யூ இது எனக்கு எதை கொடுக்குதுன்னா AN2 by ANஓட ரேஷியோ, AN1ஓட ரேஷியோ வந்து 2/3ன்றது எதப்பா எனக்கு சொல்லுது? ஃபர்ஸ்ட் கேஸில் ஏரியா இஸ் 3, செகண்ட் கேஸில் என்னோட ஏரியா இஸ் 2. அப்போ என்னோட ரிடக்ஷன் ஏரியா என்ன? reduced area is 1 divided by 3. 2/3 ன்னு இருக்குல்லப்பா, எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1 divided by 3 தானே. அப்போ என்னோட reduced ஏரியான்றது 1 divided by 3 ஆஃப் ஒரிஜினல் ஆஃப் ப்ரீவியஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கேஸ். எப்படின்னா நான் சொல்லலாம் 1/3, அதாவது 1/3 33%. சிம்பிளாக இதை நான் சொல்லணும்னா 1/3 ஆர் 33% reduction in area. ஓகேங்களா? ஸோ அதாவது 1/3 இல்லைனா 33%. ஸோ ஒரு 33% ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ செகண்டரியாக நீங்கள் வவுண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? பை யூசிங் த சிலிகான் ஸ்டீல். ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ஐரனில் நீங்கள் வவுண்ட் பண்ணீங்க பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதோட வெயிட்டை விடைய இப்போ செகண்டரி நீங்கள் பண்ணீங்கல்லப்பா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஏரியான்றது 33% குறைஞ்சிருக்கும். ஓகேயா? ஸோ அதோட இதுன்றது 33% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். இப்போ புரியுதா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ட் ஐரன்ல இருந்துச்சு. ஸோ அதை சிலிகான் ஸ்டீலாக யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ ரிடக்ஷன் இன் ஏரியா வரும்னு கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? மற்ற திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ therefore BM1 equivalent to AN1, BM2 AN2 சேமாக இருக்கும்.
அப்போ AN2ன்றது செகண்டரி கேஸ், AN1ன்றது ஃபர்ஸ்ட் கேஸ் பிரைமரி கேஸ். அதோட ரேஷியோ தான் என்னோட ஆக்சுவல் வெயிட் என்னன்னு சொல்லுது. இப்போத்தோட வெயிட் வந்து 2, முன்னே இருந்த வெயிட் 3. அப்போ எவ்வளோ ரிடக்ஷன் ஆயிருக்கு? 1/3 தானே ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ 3ல் 1 பங்கு ரிடக்ஷன் ஆயிருக்கு. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். முன்னே இருந்தது 3பா, இப்போ 2ஆ மாறிடுச்சு. அப்போ 1ல் 3 பங்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 33%. அப்போ 33% ஆஃப் ஏரியா இஸ் ரெடியூஸ்டு. ஸோ கரெக்டா? ஏன்? நீங்கள் ஒரு கேஸ்ட் ஸ்டீல்ல இருந்து சிலிகான் ஸ்டீலாக மாறினதுனால தான் அந்த ஏரியா ரிடக்ஷன் நடந்துச்சு. ஓகே, புரியுது இல்லை? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் என்னோட லோடட் ஆப்ரேஷன். ஸோ கரெக்டா என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட லோடிங் ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோ லோடிங்கை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா லோடட் ஆப்ரேஷன்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நோ லோட்லேயே நம்ம இன்னும் அந்த விக்டார் டயக்ராம், ஃபேஸார் டயக்ராம்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸும் நம்ம சொல்லலை. அதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம லோடட் கண்டிஷனுக்கு போகலாம். ஸோ நோ லோட் ஆப்ரேஷன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸார்லேருந்து எல்லா டயக்ராமும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும். எதுக்காக? கோரை கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு மேக்னெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக மேக்னடைசிங் கரண்ட் I∼ ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் I∼ டு மேக்னடைஸ் த கோர். ஸோ அட் த சேம் டைம் I⍵ ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த I⍵ கரண்ட் எதுக்காகன்னா இங்கே இன்டியூஸ் ஆகிற என்னோட கோர் லாசஸ், எடி லாசஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்ற 2 லாசஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த 2 லாசஸை சப்ளை பண்ணுறதுக்காக என்னோட I⍵ எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது என்னோட பிரைமரி. இது என்னோட செகண்டரி. இப்போ இது நோ லோடு தானேப்பா, அப்போ செகண்டரியில் எந்த லோடும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ப்ரைமரியை நம்ம ஒரு ஏசி சப்ளையால் எக்ஸைட் பண்ணுறப்போ என்ன எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு? ஸோ இதை மேக்னடைஸ் பண்ணுறதுக்காக மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ இந்த மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? எஸ், இட் ப்ரொடியூசஸ் த ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு மேக்னடைசிங் கரண்ட் I⍵ எடுத்துட்டு ஒரு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் சார்? ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆன உடனே செகண்டரியில் என்ன கிரியேட் ஆகுதுன்னா எஸ், EMF இஸ் இன்டியூஸ்ட் ஆன் த செகண்டரி ஆஸ் வெல் ஆஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது I⍵ ஒரு காம்பனண்ட்டையும் எடுத்துக்கும். ஸோ I⍵ காம்பனண்ட் எடுத்துட்டு அது என்ன பண்ணும்னா இட் இஸ் காம்பன்சேட்டிங் த கோர் லாசஸ். I⍵ இட் கிரியேட்ஸ் த மேக்னடைசிங் மீடியம். I⍵ இட் காம்பன்சேட் த கோர் லாசஸ். இங்கே எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஆல்ரெடி. டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில நீங்கள் ஃப்ளக்ஸை கொடுத்தப்போ, கரண்ட்டை கொடுத்தப்போ இது ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுல்ல, இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணோம்? கோர்லேயுமே EMF இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னோமா? ஸோ கோர்லேயுமே EMFஸை இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னோமா? திஸ் இஸ் ஆல்சோ EMF. செகண்டரியில் தான் EMF வரும்னு சொல்ல முடியாது சார். பிரைமரிலையும் EMFs இன்டியூஸ் ஆகிருக்கும். இந்த EMF என்ன பண்ணியிருக்கும்? சர்க்குலேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் என்ன பண்ணியிருக்கும்? எடி லாஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இது மாதிரி எடி லாஸஸ் வரும். அட் த சேம் டைம் இங்கே எனக்கு என்ன கிரியேட் பண்ணோம்னா என்னோட BH கர்வ்ன்ற ஒரு கர்வ் கிரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு BH கர்வ்ன்ற ஒரு கர்வ் கிரியேட் ஆகும். அந்த கர்வில் வரப்போகிற ஏரியான்றது என்னோட கோர் லாஸ், அதாவது ஹிஸ்டரிசிஸ் லாஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் சப்ளை. நீங்கள் சப்ளையை கொடுத்ததுனாலே, பிரைமரியில் நீங்கள் சப்ளையை கொடுத்தீங்கன்னாலே செகண்டரியில் லோட் பண்ணுறீங்க, பண்ணாமல் போகிறீங்க, தட் இஸ் செகண்டரி. ஓகே, என்னோட செகண்டரியில் லோட் கொடுத்தீங்க, கொடுக்காம போனீங்க, இருந்தாலும் என்னோட எடி லாசஸும் ஹிஸ்டரிசிஸ் லாசஸும் எப்பவுமே இருக்கும். ஓகே, எடி லாசஸும் ஹிஸ்டரிசிஸ் லாசஸும் எடி கரண்ட் லாசஸும் நோ லோட்லேயும் இருக்கும், லோடட் கண்டிஷன்லேயும் இருக்கும். புரியுதா? ஏன்னா இங்கே எடி கரண்ட் லாஸ்ன்றது கோர் ஏரியாவில் நடக்குது. அதே மாதிரி தான் என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸும் என்னோட கோர் ஏரியாவை நீங்கள் மேக்னடைஸ் பண்ணுறீங்க, டிமேக்னடைஸ் பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் ஏசி சப்ளை. இங்கே கொடுக்குற சப்ளை என்னப்பா? ஏசி சப்ளை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் மேக்னடைஸ் ஆகும்.
அடுத்த சைக்கிள் டிமேக்னடைஸ் ஆகும். அப்போ இது என்னோட மேக்னடைசிங் சைக்கிள்க்கு, இது என்னோட டிமேக்னடைசிங் சைக்கிள்க்கு. அப்போ டியூ டு த மேக்னடைசிங் டிமேக்னடைசிங்னால ஒரு ஏரியா ஆஃப் லாசஸ் கிரியேட் ஆகும். இதுதான் என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்னால என்னோட லாசஸ் கிரியேட் ஆகும். அந்த லாசஸ்க்கு பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ மியூ அப்படின்றது என்னப்பா, என்ன காம்பனன்ட், மேக்னடைசிங் காம்பனன்ட், ஐ நாட் சைன் ஒமேகா டி. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இந்த ஐ மியூவையும் ஐ நாட்டையும் ஐ ஒமேகாவையும் ஆட் பண்ணி தான் நான் என்னன்னு சொல்றேன்னா ஐ நாட்னு சொல்றேன். ஐ நாட்ன்றது இட் இஸ் a no load current. It is a addition of I mu square plus I omega ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஐ நாட்ன்றது that is no load current. ஸோ I muன்றது which is magnetizing current. ஓகே, ஐ ஒமேகா அப்படின்றது என்னப்பா, கோர் லாஸ் கரண்ட். அடுத்தது ஐ மியூவையும் ஐ ஒமேகாவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ மியூவை எப்படி எழுதியிருப்போம், ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஐ ஒமேகாவை என்ன எழுதுவோம், ஐ நாட் காஸ் ஒமேகா டி. கிளியரா? ஸோ ஐ மியூ இஸ் ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஸோ ஐ ஒமேகா இஸ் ஐ நாட் காஸ் ஒமேகா டி. ஓகே, இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். சிம்பிள் தான்ப்பா. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்கு நீங்க ஒரு சப்ளை ஏசி சப்ளையை கொடுக்குறீங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு நீங்க ஒரு ஏசி சப்ளையை கொடுக்குறீங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ்ன்னு தானே சொல்றோம். அப்போ ஃப்ளக்ஸ் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணாது இல்லை. அப்போ அந்த ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுக்குறோம். ஓகே, டு ப்ரொடியூஸ் ஃப்ளக்ஸ் it requires I mu. ஓகே, ஸோ என்னோட ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஐ மியூன்றது தேவைப்படுது. ஓகே, அப்போ ஐ மியூ கொடுத்த உடனே ஃப்ளக்ஸ் வந்துட்டான். இப்போ ஃப்ளக்ஸ் வந்த உடனே என்ன பண்றான், ஃப்ளக்ஸ் வந்து கோரு எல்லா இடத்தையும் கட் பண்ணும். கண்டக்டரை தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ளக்ஸ்ன்றது கண்டக்டரையும் கட் பண்ணும், கோரையும் கட் பண்ணும். அப்போ கண்டக்டரை கட் பண்றப்ப செகண்டரியில இஎம்எஃப் வந்திருக்கும். ஆனா கோரை கட் பண்றதுனால கோர்ல என்னோட எடி லாசஸும் கட் வரும், கோர்ல என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாசஸும் வரும். ஓகே, ஸோ இந்த லாசஸ்லாம் நோ லோடு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அடுத்ததான் நமக்கு தெரியும் ஐ மியூன்ற காம்பனன்ட் எப்பவுமே 90 டிகிரி டு த வோல்டேஜோட இருக்கும். ஆனா ஐ ஒமேகான்ற காம்பனன்ட் வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸ்ல இருக்கும். நான் இதை ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஐ நாட்ன்றது என்னப்பா, இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஐ மியூ பிளஸ் ஐ நாட். ஓகே, இந்த ரெண்டுத்தோட அடிஷன் ஐ மியூ பிளஸ் ஐ ஒமேகாவோட அடிஷன் தான் தட் இஸ் ஐ நாட் அப்படின்னு நான் சொல்றேன், நோ லோடு கரண்ட். ஓகே, இப்போ இதை என்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஐ மியூன்றது தட் இஸ் ஐரன் லாஸ் காம்பனன்ட்னு சொல்லலாம். ஐ மியூ ஐ ஒமேகான்றது தட் இஸ் கோர் லாஸ் காம்பனன்ட்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ஐரன் லாஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆர் ஒர்க்கிங் காம்பனன்ட்னு சொல்லலாம். ஆனா ஐ மியூவை பொறுத்த வரைக்கும் மேக்னடைசிங் காம்பனன்ட் தான். ஐ மியூன்றதை பொறுத்த வரைக்கும் அது நம்ம எப்பவுமே மேக்னடைசிங் காம்பனன்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ நோ லோட்ல எனக்கு எப்பவுமே ஐ நாட்ன்ற இந்த ஒரே ஒரு கரண்ட் தான்ப்பா எடுக்கும். ஓகேங்களா? நோ லோடை பொறுத்த வரைக்கும் ஐ நாட்ன்ற இந்த ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் எடுக்கும்பா. லோடு ஆகிறதா எனக்கு அடிஷ்னல் கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ இது ஐ நாட்ன்றது தட் இஸ் நோ லோடு கரண்ட்ப்பா, ஒரே ஒரு கரண்ட்டை தான் எடுக்கும். ஸோ அந்த ஒரு கரண்ட்ல என்ன இருக்குன்னா ஐ மியூவும் இருக்கும், ஐ ஒமேகாவும் இருக்கும். ஓகே, ஐ நாட் இஸ் நத்திங் பட் ஐ மியூ பிளஸ் ஐ ஒமேகா. ஸோ இதுதான் என்னோட ஐ நாட். ஸோ இதை நம்ம எழுதியிருக்கேன்ல, இங்கே பாருங்க, ஐ மியூ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி, ஐ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஒமேகா டி. இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு ஐ நாட் வரும். நீங்கள் செக் அவுட் கூட பண்ணலாம். ஸோ ஐ நாட்டு சைன் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்ததா ஐ நாட்டு காஸ் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதுலேருந்து ஐ நாட்டை காமனாக வெளியே எடுத்துட்டா சைன் ஸ்கொயர் ஒமேகா டி plus cos square omega t. ஸோ ரூட் இருக்கும், இங்கே ஒரு ஐ நாட் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா ஒன்னா மாறிடும். தட் பிகம்ஸ் ஐ நாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ நாட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ நாட் ஸ்கொயர் அப்போ வில் பி சேம்னா, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான்.
ஓகே ஃப்ரம் திஸ். அப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? ஐ மியூவையும் ஐ நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? ஐ மியூ இஸ் அ மேக்னடைசிங் காம்பனன்ட். ஐ ஒமேகான்றது இட் இஸ் ஐ ஒமேகான்றது இட் இஸ் அ கோர் லாஸ் காம்பனன்ட். ஐ ஒமேகான்றது காஸ் காம்பனன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காசை பொறுத்த வரைக்கும் என்னோட எல்லா காஸ் வேவ் ஃபார்மும் இன் ஃபேஸாக தான் இருக்கும் சார். ஓகே, ஆனால் எல்லா சைன் வேவ் ஃபார்ம்ஸும் என்னவா இருக்கும்னா 90 டிகிரி ஆங்கிளை கிரியேட் பண்ணும். ஓகே, என்னோட ஐமியூன்ற கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜோட 90 டிகிரி லேக் ஆகும். ஐ ஒமேகான்ற கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் இவனும் இன் ஃபேஸாக இருப்பான். ஓகே, அந்த ஃபேஸர் டயக்ராம் வரைகிறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காம்பனண்ட்டை நான் இப்போ எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சைடில் ஐ மியூ, இன்னொரு சைடில் ஐ ஒமேகா. இவனை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஏன்னா நோ லோடில் இருக்க போகிறவன் இவங்க ரெண்டு பேர் தான். நோ லோடில் இருக்க போகிற கரண்ட்டுன்றது ஐ மியூன்றதும் ஐ ஒமேகா அப்படின்றதும் தான். ஸோ ஐ மியூன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விச் இஸ் அ ரியாக்டிவ் பவர். எப்பவுமே ஒரு மேக்னெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தேவைப்படுற பவர் இஸ் ரியாக்டிவ் பவர். இங்கே பாருங்க, டு ப்ரொடியூஸ் ஃப்ளக்ஸ். ஸோ எது எப்பவுமே ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? ரியாக்டிவ் பவர் தான் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, டு ப்ரொடியூஸ் ஃப்ளக்ஸ்னாலே இட் ரெக்வயர்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ ஐ மியூவை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவ் பவர் பி வேணும். ஐ ஒமேகாவை பொறுத்தவரைக்கும் ஆக்டிவ் பவர் பி வேணும். ஓகே, ரியாக்டிவ் பவர் கியூ வேணும், ஆக்டிவ் பவர் பி வேணும் இதுக்கு. ஓகேயா, ஸோ அடுத்ததா ஐ மியூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐ மியூ இஸ் அ ரியாக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். ஸோ அடுத்ததா இவன் ஆக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இது வந்து வாட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆக்டிவ் பவர் இல்லைல்லப்பா. ஆக்டிவ் பவரோட யூனிட்டுக்கு தானே வாட்டு. ஆக்டிவ் பவர் இல்லாததுனால இட் இஸ் அ வாட்லெஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட்லெஸ். இதில் ஆக்டிவ் பவர் இல்லாததுனால அப்படி சொல்றோம். இதில் ஆக்டிவ் பவர் இருக்குல்ல, வாட்ஃபுல் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். ஃபர்ஸ்ட் இட் இஸ் வாட்லெஸ் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட், அடுத்தது வாட்ஃபுல் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். அடுத்ததா நமக்கு தெரியும். ஸோ ஐ மியூன்றது இட் இஸ் அ 90 டிகிரி லேக் வித் வோல்டேஜ். இதை குவாட்ரேச்சர் வித் V1 அப்படின்னு சொல்லலாம். So I mu is quadrature na 90 degree. Quadrature with V1. Okay, இதை நீ இப்படியும் எழுதலாம். So V1 அதாவது I mu lags V by 90 degree. ஓகேங்களா, குவாட்ரேச்சர்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல இன் ஃபேஸ் வித் V1, ஐ ஒமேகா இன் ஃபேஸ் வித் V1. ஓகே, ஐ மியூன்றது இன் ஃபேஸ் வித் V1 இருக்கும். அடுத்ததா ஐ மியூன்றது பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா 4 to 5 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் கரண்ட்டாக இருக்கும். அதாவது 4 to 5% ஐ மியூவை பொறுத்த வரைக்கும். ஐ மியூ இஸ் four to 5% of full load current. அதோட ஃபுல் லோடு கரண்ட்லயே 4 ல இருந்து 5% மேக்னடைசிங் கரண்ட் இருக்கும் பொதுவா. ஓகேங்களா, ஆனா இந்த கோர் லாஸ் காம்போனன்ட் கரண்ட்ன்றது ஐ ஒமேகா இஸ் லெஸ். 1 to 2% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட். ஓகேங்களா, ஸோ ஐ ஒமேகான்றது தட் இஸ் 1 to 2% ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட்டாக இருக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் ஐ மியூ அதிகமாக ஐ ஒமேகா அதிகமாப்பா. அப்போ ஃப்ரம் திஸ் ஐ மியூ இஸ்
much greater than I omega அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபைனலா I mu is much greater than I omega. மேக்னடைசிங் கரண்ட்ன்றது என்னோட கோர் கரண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஓகே, இவனோட இதை வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் 90 டிகிரி டு த வோல்டேஜாக இருந்தால் அதை எப்பவுமே இண்டக்டர் அப்படி தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் x0 அப்படின்னு சொல்லி தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் இந்த காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் நம்ம காமிக்கணும்ல, ஏதாச்சும் ஒரு காம்போனன்ட் காமிச்சாதானே இப்போ லாஸஸ் இருக்கும். ஸோ அந்த காம்போனன்ட்டோட ரெப்ரசென்ட் பண்ணாமல் என்னால் லாஸஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்னோட ரியாக்டிவ் பவர் லாஸ் எப்பவுமே காயில் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இதில் போகிற கரண்ட் தான் தட் இஸ் I mu. ஸோ இதோட லாஸஸ் நம்ம எப்பவுமே ரெசிஸ்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆக்டிவ் லாஸஸ் எப்பவுமே ரெசிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணணும். தட் இஸ் R0 X0ன்றது நோ லோடு கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் நோ லோடு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இது நோ லோடு ரியாக்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் நோ லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோ லோடு ரியாக்டன்ஸ். ஸோ அப்போ இதில் போகிற கரண்ட் என்னப்பா? அது I muன்னா இது என்னப்பா? திஸ் இஸ் I omega. ஓகே, இதுதான் என்னோட ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ நோலோடோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ நோலோட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு கரண்ட் தான் இருக்கும், I0 அப்படின்ற நோலோட் கரண்ட். அந்த I0 நோலோட் கரண்ட்ல I muன்ற ரியாக்டிவ் காம்போனன்ட் கரண்ட்டும் I omegaன்ற ஆக்டிவ் காம்போனன்ட் கரண்ட்டும் இருக்கும். ஸோ I muவை பொறுத்த வரைக்கும் அவன் 90 டிகிரி லேகாக இருப்பான், I omega இன்ஃபேஸாக இருக்கும். அடுத்ததா இதை நம்ம இண்டக்டராக ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவனை நாம ரெசிஸ்டராக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ புரியுதா? அடுத்தது I muன்றது 4 to 5% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட்டாக இருக்கும். என்னோட I omegaன்றது 1 to 2% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் நோ லோடு ஃபேஸார் டயக்ராமை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இதோட நோ லோடு ஃபேஸார். சார் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்? ப்ரைமரிக்கு வோல்டேஜை கொடுக்குறோமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம்? ப்ரைமரிக்கு வோல்டேஜ் V1. ஓகே, திஸ் இஸ் V1 பா. நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை நான் வரைஞ்சிருக்கேன், ரைட்? திஸ் இஸ் வாட் V1, திஸ் இஸ் V2ன்னு சொல்லலாம், இல்லை E2 அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ E2 அது V1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு V1ன்ற வோல்டேஜை கொடுத்தீங்க, பிரைமரியில் V1ன்ற வோல்டேஜை கொடுத்தீங்க. இந்த V1 வோல்டேஜ் கொடுத்ததுனால என்ன வந்துச்சு? இட் ப்ரொடியூசஸ் த ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ ஃப்ளக்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எப்பவுமே ஒரு வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா அதில் ஃப்ளக்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக 90 டிகிரி கிரியேட் ஆகும், 90 டிகிரி ஆங்கிள் வேணும். ஓகே, அப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ வோல்டேஜ் கொடுத்த உடனே ஃப்ளக்ஸ் 90 டிகிரியில் தான் வரும். திஸ் இஸ் வாட் ஃப்ளக்ஸ். ஓகே, V1ன்ற ஒரு வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆன உடனே செகண்டரியில் E2 கிரியேட் ஆகுது, அடுத்ததாக E2 கிரியேட் ஆகுது. புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் வோல்டேஜை கொடுத்தீங்க, ஸோ செகண்டரி அதாவது அப்போ தான் எனக்கு ஒரு 90 டிகிரி ஆங்கிளுக்கு அப்புறமா ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. புரியுதா? பிரைமரி நீங்கள் சப்ளை கொடுத்தீங்க, 90 டிகிரிக்கு அப்புறமா ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. அடுத்ததா அந்த ஃப்ளக்ஸிலிருந்து என்னோட செகண்டரியில் EMF வரதுக்கு அகைன் ஒரு 90 டிகிரி தேவைப்படுது. ஓகே, திஸ் இஸ் பிரைமரி வோல்டேஜ் அண்ட் திஸ் இஸ் வாட் செகண்டரி வோல்டேஜ். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பேசணுமா? டிரான்ஸ்ஃபார்மரில் பொறுத்த வரைக்கும் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும்பா. இங்கே பாருங்க, எஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட். பாருங்க, பிரைமரியில் நீங்கள் ஒரு வோல்டேஜை கொடுத்தீங்க, ஸோ அது அந்த பிரைமரி வோல்டேஜ்னால ஃப்ளக்ஸ் வரதுக்கு ஒரு 90 டிகிரி டைம் தேவைப்படுது. அடுத்ததா அகைன் அந்த ஃப்ளக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 90 டிகிரிக்கு அப்புறமா என்னோட செகண்டரியில் வோல்டேஜ் வருது. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. கிளியரா? அப்போ ஒரு 180 டிகிரியில தான் என்னோட பிரைமரி வோல்டேஜ் செகண்டரியில் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணுது. நீங்கள் கொடுத்த பிரைமரி வோல்டேஜ்ல இருந்து ஃப்ளக்ஸ் வர்றதுக்கு 90 டிகிரி தேவைப்படுது. அடுத்ததான் அந்த ஃப்ளக்ஸிலிருந்து செகண்டரியில் EMF வரதுக்கு ஒரு 90 டிகிரி தேவைப்படுது. ஸோ இதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நான் என்ன சார் சொன்னேன்? I mu நீங்கள் ட்ரா பண்ணணும். I mu வரைஞ்சிங்கன்னா ஸோ என்ன சார் சொன்னேன்? I mu இட் இஸ் என்னப்பா? இட் இஸ் லேக்ஸ் வோல்டேஜ் V1 by 90 டிகிரின்னு சொன்னேன். I omega இன் ஃபேஸ் வித் V1ன்னு சொன்னேன். அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சார் ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்க,
I மியூன்றது என்னப்பா இருக்கு 4 to 5% இருக்கு. I ஒமேகான்றது என்னப்பா 2% இருக்கு. 1 to 2% இருக்கு. அப்போ இந்த ஃபேஸார் எதுக்கு டாமினண்டா இருக்குன்னா I மியூக்கு தான் அதிகமா இருக்கு. இந்த ஃபேஸார்ல I மியூன்றது தான் அதிகமா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சிம்பிள் தான்ப்பா. இங்க பாருங்க I நாட்ன்றது என்னப்பா that is square root of I mu square plus I omega square தானே. புரியுதா? இப்போ நான் I நாட் தான் வரைய போறேன். நம்ம என்ன வரைய போறோம்னா I நாட் தான் வரைய போறோம். ஆனா I நாட்டை வரையணும்னா I நாட்ன்றது I மியூவோட ஸ்கொயரும் I ஒமேகாவோட ஸ்கொயர்னு சொன்னேன். I மியூன்றது 4 ல இருந்து 5%, இவன் 1 ல இருந்து 2%. இப்போ இதுல யார் அதிகம்? இவன் தானே அதிகம். அப்ப I மியூ எப்பவுமே என்னவா இருப்பான் 90 டிகிரி லேகா இருப்பானா. அப்போ ஸோ இவன் தான் அதிகமாக இருக்கான். அப்போ 90 டிகிரி லேக் ஆகலைனாலும் இ மஸ்ட் லேக். கரெக்டா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 75 டிகிரி லேக் ஆகும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஸோ 70 to 75 டிகிரிஸ் லேக் இருக்கும். ஸோ ஏன் சார் நீங்க 90 டிகிரி தான் லேக்னு சொன்னீங்க, இங்க மட்டும் 70 to 75 டிகிரி லேக்னு சொல்றீங்கன்னா, சார் அந்த பர்டிகுலர் மேக்னடைசிங் காம்போனன்ட் மட்டும் தான் 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒமேகா I ஒமேகா இருக்கான் பாருங்க, இவன் இன்ஃபேஸா இருப்பான். ஓகே, இப்போ இந்த பாருங்க இவன் இன்ஃபேஸா இருக்கான். சிம்பிள் தான், இப்படி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து 4 to 5%, இது வந்து 1 to 2%. இவன் என்னவா இருக்கான் 90 டிகிரி லேகா இருக்கான். இவன் என்னவா இருக்கான் ஸோ இன்ஃபேஸா இருக்கான். இப்போ நீங்க I நாட்டை சொல்லணும். I நாட்ன்றது யாரு? இவன் ரெண்டு பேரோட அடிஷன் தானே, இவனோட ரெண்டு பேரோட அடிஷன் தானே I நாட்டு. இங்க பாருங்க I மியூன்றது 4 ல இருந்து 5% லேக். இப்போ இவன் தான் ரொம்ப அதிகமா இருக்கான் when compared to him. I ஒமேகாவை விட I மியூ இஸ் லார்ஜர். அதை வேணா கூட எழுதிக்கோங்க. ஸோ இங்க கூட நம்ம எழுதிருக்கோம் பாருங்க, I மியூ இஸ் லார்ஜர் தேன் I ஒமேகான்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்ஃபோர் இவன் தான் லார்ஜரா இருக்கிறப்போ இன்ஃபேஸா இருக்குமான்னா கிடையாது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வில் கெட் 70 to 75 டிகிரி லேக் தான் வரும். ஏன்னா என்னோட I மியூ தான் ரொம்ப அதிகம். அப்போ I மியூவோட டாமினன்ட் தான் அதிகமா இருக்கும். I ஒமேகான்றது ரொம்ப கம்மி, அப்போ அவனோட டாமினன்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இது வந்து I மியூ தான் ரொம்ப அதிகம், அப்போ I மியூவோட டாமினன்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் I மியூவை வரைஞ்சிங்கன்னா இட் மஸ்ட் பி 70 to 75 டிகிரியா வரணும். சரி, I நாட்டை வரைஞ்சிங்கன்னா I நாட் வில் பி 70 to 75 degrees with the voltage. இதுதான் என்னோட நோ லோட் பவர் ஃபேக்டர் 5 நாட் அப்படின்னு சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் வாட் 5 நாட். அந்த இடத்துல நம்ம 5 நாட்னு எழுதிக்கலாமா? திஸ் இஸ் வாட் நோ லோட் பவர் ஃபேக்டர் 5 நாட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 5 நாட் தான் வில் பி 70 to 75 டிகிரிஸா இருக்கும். That is no load power factor. So no load power factor ரொம்ப போரா தான் இருக்கும். So pi நாட்ன்றது 70 to 75 degrees. So this is no load power factor angle. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நோ லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள். இந்த நோ லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள் இவ்வளோ புவரா இருக்கனால நோ லோடு பவர் ஃபேக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா நோ லோடு பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ எப்பவுமே புவரா தான் இருக்கும். ஓகே, காஸ் ஆஃப் 70 to 75 டிகிரிஸ் போட்டிங்கன்னா வில் கெட் 0.2 இருந்து பவர் ஃபேக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.2 இருந்து 0.25 லாகிங் பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட நோலோடோட கேஸ். டிரான்ஸ்ஃபார்மரோட நோலோடு பவர் ஃபேக்டர் எப்பவுமே 0.2 0.25 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா அவனோட நோலோடில் எந்த கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மேக்னடைசிங் கரண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. புரியுதா சார்? எப்பவுமே என்னோட கரண்ட்டில் ஸோ என்ன நேச்சர் இருக்குன்றதை பொறுத்து தான் என்னோட பவர் ஃபேக்டர் இருக்கும். என்னோட இந்த கரண்ட்டில் இந்த நோலோடு கரண்ட்டில் மேக்னடைசிங் கரண்ட் கோர் லாஸ் கரண்ட்னு 2 கரண்ட் இருந்தாலுமே அதுல என்னோட மேக்னடைசிங் கரண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ரியாக்டிவ் கரண்ட், அப்ப ரியாக்டிவ் பவர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. ஓகே, அடுத்ததா இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம வரையணும். ஸோ கரெக்டா இப்போ இவனோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்க வரைஞ்சிங்கன்னா I ஒமேகா I நாட் இஸ் ஈக்குவலன் டு திஸ் இஸ் I மியூ. ஓகேயா? ஸோ அடுத்ததா இவன் என்னோட I ஒமேகா.
this is I omega. ஓகே, இப்போ பாருங்க, இங்கேயும் பாருங்க, I omegaன்றது ரொம்ப கம்மியான மேக்னிடியூடா இருக்கு, I muன்றது ரொம்ப அதிகமான மேக்னிடியூடா இருக்கு. ஸோ புரியுதா? I muன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, I omegaன்றது ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. ஓகே, இதுதான் என்னோட வெக்டார் டயக்ராம். ஸோ ஃப்ரம் திஸ், இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? நோலோடோட பவர் ஃபேக்டரும், ஸோ இந்த வெக்டார் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நோலோடோட பவர் ஃபேக்டரும் நோலோடோட ஆங்கிளும் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு சார். ஓகே, திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். அதுவே இண்டக்ஷன் மிஷின்ஸ்க்கு நான் இங்கே ஓரமாக எழுதுறேன். ஜஸ்ட் இண்டக்ஷன் மிஷின் வரப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபார் இண்டக்ஷன் மிஷினுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இண்டக்ஷன் மிஷினோட பவர் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இன்னமும் போராக இருக்கும் சார். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல என்னோட ஏர் கேப்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பிரைமரி செகண்டரிக்கு இடையில என்னோட கோர் தான் இருக்கு, பிரைமரி செகண்டரிக்கு இடையில என்னோட கோர் மெட்டீரியல் இருக்கு. ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மிஷின்ல பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில ஏர் கேப் தான் இருக்கும். ஓகே, ஏர் கேப் இருக்கிறதுனால என்னோட மேக்னடைசிங் கரண்ட்ன்றது இன்னமும் அதிகமாகும். ஓகே, சி எக்ஸாம்பிள், இப்போ இதே கேஸ்ல மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்க, மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாகுது. இப்போ பாருங்க, இந்த காம்பனன்ட் அதிகமாக இந்த வெக்டார் என்னவாகும்னா இன்னும் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, இந்த காம்பனன்ட் அதிகமாக இந்த வெக்டார் இன்னும் டிக்ரீஸ் ஆகும், ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு இன்னும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சி இன்னமும் அதிகமாகுது. நான் இப்போ பாருங்க, இந்த மாதிரி அதிகமாகுது. அப்போ whenever I mu is increases, டெஃபினட்டா இது எப்பவுமே பொருந்தும்பா. நீங்க எப்பெல்லாம் I mu இன்க்ரீஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்னோட phi நாட்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ phi நாட் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ phi நாட் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ பவர் ஃபேக்டர் எப்பவுமே போரா மாறும். ஸோ இது புரியுது இல்லை? நீங்க எதுக்கு எப்பெல்லாம் மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக ரெக்வயர் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், திஸ் இஸ் கரண்ட்னா, இது கரண்ட் வெக்டார், இது வோல்டேஜ் வெக்டார். அப்போ என்னோட கரண்ட் வெக்டாருக்கும் வோல்டேஜ் வெக்டாருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அதிகமாகுது. மேக்னடைசிங் கரண்ட்டை நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா, மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாகிறப்போ என்னோட வோல்டேஜ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்ன ஆகுது? ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த நோலோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பை நாட் இன்க்ரீஸ் ஆகுது. பை நாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் வில் பி புவர். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ஃபேக்டர்ன்றது இதை விட புவராக இருக்கும், இதோட ஆங்கிளை விட இன்னமும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதை நான் எழுதிடுறேன். ஸோ அப்போ whenever I mu is increases, I mu increase ஆனால் என்னவாகும்? It increases no load power factor angle phi naught. Okay, no load power factor angle pi naught increase ஆகுது. No load power factor angle pi naught increase ஆச்சுன்னா power factor definitely will become poor. சார் இது நான் உங்களுக்கு எப்படி வரைஞ்சிருந்தேன்? சிம்பிள் தான் சார். நீங்கள் ஒரு வெக்டாரை வரைய தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எப்பெல்லாம் நமக்கு இந்த வெக்டார் டயக்ராம்ஸில் கிளாரிட்டி இருக்கோ ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்குது சார். ஓகே, இதில் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 45 டிகிரின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ 45 டிகிரினா பர்ஃபெக்டாக கட் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது V, இது I. ஓகே, இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னு பாருங்கள். ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ I ஒமேகா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ I mu ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ 30 டிகிரியில் பாருங்கள். அப்போது என்னோட நோலோட ஆங்கிள் 30 டிகிரியா இருந்துச்சுன்னா, நோலோட ஆங்கிள் 30 டிகிரியா இருந்தது எதை மீன் பண்ணுதுன்னா I omega is greater than I mu அப்படின்ற கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, I omega is greater than I muன்ற கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா இது வெக்டார் தான்ப்பா. இதை கட் பண்ணுங்க, இதை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஒரு வெக்டாருக்கு எப்பவுமே ஹாரிசாண்டல் காம்போனன்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்போனன்ட்டும் இருக்கும். அதுக்கு நான் ஹாரிசாண்டல் காம்போனன்ட்டும் வரைகிறேன், வெர்டிக்கல் காம்போனன்ட்டும் வரைகிறேன். அப்படி வரைகிறப்போ I muவோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ பர்ஃபெக்டாக 45 டிகிரியில் கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் I தான்ப்பா. இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 45 டிகிரி. ஓகே, இப்போ பாருங்க, 5 வந்து 45 டிகிரியாக இருக்கிறப்போ பர்ஃபெக்டாக இது என்ன பண்ணியிருக்கும்னா இவனோட லென்த்தும் அவனோட லென்த்தும் சேமாக இருக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள் இங்கே கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா I mu I omega ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, மேக்னடைசிங் கரண்ட்டும் கோர் லாஸ் கரண்ட்டும். ஸோ அடுத்ததா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஒரு ஆங்கிளுக்கு எடுத்துக்கிறீங்க. இப்போ இதுவே நான் 70 டிகிரி 75 டிகிரிஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கிளியரா? இப்போ பாருங்கள் இவனோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்குது, I omega ரொம்ப அதிகமாக இருக்குது, I muன்றது என்னவா இருக்குது, சாரி I muன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, I omegaன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் I omega. ஸோ இது என்னோட I mu. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆங்கிள் வில் பி வாட் 75 டிகிரிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா phi is equivalent to 75 டிகிரிஸ்க்கு I omega சாரி I mu is greater than I omega. அப்போ ஃப்ரம் திஸ் என்ன புரியுதுப்பா, உங்களோட I ஒமேகாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக என்னோட வெக்டார் என்னவாகுது, டுவர்ட்ஸ் கிரவுண்ட் நோக்கி வருதா, டுவர்ட்ஸ் இந்த சைடை நோக்கி போகுது பாருங்க. ஸோ அப்போ I ஒமேகா இன்க்ரீஸ் ஆக டுவர்ட்ஸ் இந்த வெக்டாரை கீழே நோக்கி வருது. அப்போ ஆங்கிள் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது நீங்கள் எப்பெல்லாம் I mu அதிகமாக எடுக்கிறீங்களோ, I mu எப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த வெக்டார் என்னவாகுது, கீழே நோக்கி வருது. ஸோ கீழே நோக்கி வருதுன்னா ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் புவராக மாறும். ஸோ அடுத்ததான் நமக்கு தெரியும் I mu எப்போ சார் அதிகமாக எடுக்கும், I mu இஸ் நத்திங் பட் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் magnetomotive force divided by reluctance. அப்போ எப்போ நமக்கு ரொம்ப அதிகமான reluctance வருது, ஓகே, ஸோ எனக்கு எப்போ ரொம்ப அதிகமான reluctance வருதோ அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் குறைஞ்சிருது. ஸோ ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்? அப்போ அதுக்காக அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கணும். ஓகே, ஃப்ளக்ஸ் குறையுது இல்லை, ஃப்ளக்ஸை கான்ஸ்டண்ட்டாக தானே மெயின்டைன் பண்ணணும், அப்போ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக I mu இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி 0.2லேருந்து 0.25 லேகிங் வரைக்கும் இருக்கும் நோ லோடில். ஆனால் இண்டக்ஷன் மிஷின் நோ லோடு பவர் ஃபேக்டர் ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா 0.1 தான் சார் இருக்கும். 0.1லேருந்து 0.2 லேகிங்காக இருக்கும். அதுவே நோலோட ஆங்கிள் ஃபைனாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோலோட ஆங்கிள் ஃபைனாட்டை பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 டிகிரியாக இருக்கும். ஸோ எதுக்காகனா ஒய், பிகாஸ் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில ஏர் கேப் இருக்குது. ஓகே, இண்டக்ஷன் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஏர் கேப் இருக்கும். திஸ் இஸ் பிரைமரி அண்ட் திஸ் இஸ் ரோட்டார். ஓகே, நீங்கள் இண்டக்ஷன் மோட்டாரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சார் ஸ்டேட்டார் இருப்பான் சார். ஓகேயா, இது என்னோட ஸ்டேட்டார் 3 ஃபேஸ் சப்ளையை கொடுப்போம். ஸ்டேட்டாருக்கு என்ன கொடுப்போம், 3 ஃபேஸ் சப்ளையை கொடுப்போம். ஸோ அடுத்ததான் நம்மளோட ரோட்டார். ஆக்சுவலாக இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரோட்டாரை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்போம் ஏர் கேப்பை. பட் ஸ்டில் ஏர் கேப் இருக்கிறதுனாலேயே அதில் ரொம்ப அதிகமாக தான் போகும், கரண்ட் அதிகமாக தான் எடுக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏர் கேப்பே இல்லைப்பா, மொத்தமே கோர் தான், அதுக்கே எனக்கு அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் எடுத்துச்சு இல்லை. அப்போ இதில் எனக்கு ஏர் கேப் இருக்குல்ல, திஸ் இஸ் வாட் ஏர் கேப் தானே. அப்போ இது என்னோட ரோட்டாரு, இது என்னோட ஸ்டேட்டாரு. ஓகே, அப்போ அதனால இதோட பவர் ஃபேக்டர்ன்றது இன்னும் நமக்கு புவராக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் இண்டக்ஷன் மோட்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும். இண்டக்ஷன் மோட்டாரும் டிரான்ஸ்ஃபார்மரும் சேம்பா. ஒன்ஸ் இங்கே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இண்டக்ஷன் மோட்டார் ரொம்ப ஈஸி, ஒரு 5-10 கிளாஸ்லேயே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போது ஸோ இதுக்கு வந்து 70 to 75 டிகிரியாக இருந்தால் இவனுக்கு 80 to 85 டிகிரியாக இருக்கும். ஒய், பிகாஸ் ஏர் கேப் ரொம்ப அதிகமானதுனால. ஸோ பவர் ஃபேக்டர் அவனை விட இவனுக்கு ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஓகே, இப்போ இது புரியுது இல்லை? அடுத்ததா அப்போ நெக்ஸ்ட் இவனோட ஈக்குவலன்ட் டயக்ராமுக்கு நம்ம போயிடலாம். ஓகேயா,
ஸோ இப்போ நம்ம இவனோட ஈக்குவலன்ட் டயக்ராமை வரைய போகிறோம் சார். அப்போது ஈக்குவலன்ட் டயக்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர் நோ லோட் கண்டிஷன். இப்போ என்ன பண்ணணும், நோ லோட் கண்டிஷனில் இவனோட ஈக்குவலன்ட் டயக்ராமை வரைய போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி next transformer secondary. ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் கண்டிஷன்ல நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குப்பா அது தெரியணும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் கண்டிஷன்ல நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி டர்ன்ஸ் இஸ் N2, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வோல்டேஜ் இஸ் E1, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் இன்டியூஸ் ஆன EMF இஸ் E2. ஓகே, ஸோ EMF-க்கும் V-க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க கொடுத்தோம்லப்பா, திஸ் இஸ் V1, இங்க இன்டியூஸ் ஆனது இஸ் E1, ஸோ இங்க இன்டியூஸ் ஆனது இஸ் E2, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தட் இஸ் V2. ஓகே, நோலோட பொறுத்த வரைக்கும் சேம் தான், E2 V2ன்றது சேம் தான். ஓகே, சப்ளைல இருக்கிறது V1, ஸோ இந்த காயில் அக்ராஸா இருக்கிறது E1, ஸோ இது E2, இது என்னோட V2. ஸோ கிளியர் தானே? இப்போ பாருங்க, ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரியில இருக்கிற வோல்டேஜஸ் V1ன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து E1, இது E2, ஸோ இது வந்து V2. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் E2 V2ன்றது சேம் தான், பிகாஸ் நமக்கு லோடே கனெக்ட் பண்ணல. இந்த நோ லோடு கண்டிஷனில் நமக்கு எத்தனை கரண்ட்டுப்பா போகுது? ஸோ நோ லோடு கரண்ட் I0 மட்டும்தான் போகுது. புரியுதா? இந்த நோ லோடு கண்டிஷனில் நமக்கு எத்தனை கரண்ட் போகுது? நோ லோடு கரண்ட் I0 மட்டும்தான் போகுது. ஸோ அந்த I0 கரண்ட் தான் என்ன? I mu கரண்ட் பிளஸ் I omega கரண்ட், மேக்னடைசிங் காம்போனன்ட் கரண்ட், இன்னொன்று என்னோட கோர் லாஸ் காம்போனன்ட் கரண்ட். ஸோ இப்போ பாருங்க, ஒன்று என்ன இண்டக்டர், இன்னொன்று என்ன என்னோட ரெசிஸ்டர். கரெக்டா? ஒரு காம்போனன்ட் இஸ் இண்டக்டர்ப்பா, நம்ம மாடல் பண்ணியிருக்கோம். இந்த காம்போனன்ட் I mu கரண்ட் யாருக்கு போகுதுன்னா இந்த இண்டக்டருக்கு போகுது, I omega கரண்ட் யாருக்கு போகுதுன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டருக்கு போகுது. இப்போ இந்த ரெசிஸ்டரையும் இண்டக்டரையும் நோ லோட் சர்க்கியூட்ல நம்ம டிரா பண்ணணும். வேற எதுனா டயக்ராம நம்ம நோ லோட்ல வரைஞ்சிருக்கோமான்னு பார்த்தா கிடையாது. வேற எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. நோ லோட்ல பாத்தீங்கன்னா வேற எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. ஒன்லி நோ லோட் இண்டக்டர் X0, நோ லோட் ரியாக்டன்ஸ் X0, நோ லோட் ரெசிஸ்டன்ஸ் R0, இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் இருக்கு. அடுத்ததா இப்போ இந்த ரெண்டு காம்போனன்ட்டை நான் சீரியஸ்ல கனெக்ட் பண்ணணுமா, அதாவது R0 X0 இப்படி கனெக்ட் பண்ணணுமா, R0 X0 இப்படி கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எப்பவுமே நோலோட பொறுத்த வரைக்கும் சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம் சார். ஏன் நோலோடில் சீரியஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, சார் வென்எவர் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? சீரியஸாக கனெக்ட் பண்ண எலமெண்ட்ல எப்போ கரண்ட் போகும்பா? ஒரு எலமெண்ட் சீரியஸாக இருக்குன்னா இங்கே பாருங்க, ஸோ திஸ் இஸ் ரெசிஸ்டர் R, ஓகே, ஸோ இது ஒரு சோர்ஸு V அப்படின்ற ஒரு சோர்ஸு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோ லோடே கொடுக்கல. ஓகே, ஸோ லோடே இல்லை. லோடே இல்லாதப்ப கரண்ட் என்னவா இருக்கும்? இது வழியாக வர்ற கரண்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ இது வழியாக வர்ற கரண்ட் எனக்கு என்ன தெரியும்? I ஒமேகான்னு தெரியும். அப்போ I omega = 0. இந்த I 0வா இருந்தால் I omega 0. அப்போ எப்பவுமே என்னோட R0 கரண்ட்டு R0ன்றதை நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது. நோலோடு எலமெண்ட்ஸை நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நோலோட பொறுத்த வரைக்கும் கரண்ட் இஸ் 0. நோ லோட்ல கரண்ட் இஸ் 0. அப்ப கரண்ட் 0வா இருக்கிறதுனால I omega 0 அப்படின்னு சொல்லுது. லாசஸ் வந்து என்னன்னு சொல்லுது? 0ன்னு சொல்லுது. சார் நோ லோடா இருந்தாலும் லாசஸ் அக்கர் ஆகும் சார். ஆனா நீங்க சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா லாசஸ் அக்கர் ஆகாதுன்னு சொல்றீங்க. தட் இஸ் ராங். அப்போ விச் இஸ் ராங். அப்போ அதே மாதிரி தான்
என்னோட எக்ஸ் நாட்டுக்கும் பொருந்தும். ஓகே, அதே மாதிரி தான் என்னோட எக்ஸ் நாட்டுக்கும் பொருந்தும் சார். நீங்கள் ஆர் நாட்டுக்கு போட்டிங்கல்ல, அதே மாதிரி எக்ஸ் நாட்டுக்கும் இதுதான் பொருந்தும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஐ மியூவும் 0 அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ லாஸஸே இல்லைன்னு சொல்லுது. அதனால நம்ம சீரியஸாக எப்பவுமே எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடாது. நோ லோடில் இருக்கிறப்போ சீரியஸ் கனெக்ஷன்ஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, அப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட். இப்போ பாருங்க சார், நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், தட் இஸ் ஆர் நாட்டு, இன்னொன்று எக்ஸ் நாட்டு. ஸோ இப்போ ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஷண்ட் ஆர் பேரலல் கனெக்ஷன், ஷண்ட். ஸோ அகெயின் இப்போ இதுவுமே நோ லோடு தான். ஓகே, இங்கேயுமே நான் என்ன பண்ணல, லோடை கனெக்ட் பண்ணல சார். திஸ் இஸ் ஆல்சோ நோ லோடு. சார் நோ லோட்னா என்ன அர்த்தம்? எஸ், இந்த ஐ நாட் இஸ் ஈக்குவலன் டு 0. அப்போ நோ லோட்னா ஐ ஈக்குவலன் டு 0 தான். ஐ நாட் ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லலை, ஐ இந்த லோடில் போகிற கரண்ட் இஸ் 0. பட் ஸ்டில் இங்கே என்ன நடக்கலாம், இந்த இடத்துல பாருங்க, இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பேரலாக ஆர் கனெக்டாக இருக்கா. அப்போ இதுக்கு அக்கறாஸாக என்ன வோல்டேஜ் வரும்? வி அப்படின்ற வோல்டேஜ் வருமா? அந்த வி டிவைட் பை ஆர் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ எனக்கு ஒரு கரண்ட் போகுமா, தட் இஸ் ஐ ஒமேகா. அப்போ இங்கேயும் ஒரு கரண்ட் போகுமா, தட் இஸ் ஐ மியூ. அப்போ இந்த கேஸில் I omega I mu are not is equal to 0. Losses are exist. ஓகே, அப்போ ஒரு எலமெண்ட்ல நோ லோடு லாஸஸை காமிக்கணும்னா அந்த எலமெண்ட் எப்பவுமே ஷண்ட் மேனர்ல தான் கனெக்ட் ஆகணும். ஸோ சீரியஸ் மேனர்ல கனெக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஷண்ட்டாக தான் சார் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எலமெண்ட்டு நான் இங்கே ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஆர் நாட் அண்ட் திஸ் இஸ் வாட் எக்ஸ் நாட். அடுத்ததாக இங்கே போகிற கரண்ட் நமக்கு தெரியும் ஐ ஒமேகா, இங்கே போகிற கரண்ட் இஸ் ஐ மியூ. அப்போ இதில் எடுத்துக்கிற கரண்ட்டை என்ன கரண்ட் சார் எடுத்துக்குது? ஐ நாட் கரண்ட் தான் எடுத்துக்குது. அவ்வளோதான் சார். திஸ் இஸ் வாட் த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர் நோ லோடு கண்டிஷன். ஓகே, இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர் நோ லோடு கண்டிஷன். புரியுது இல்லப்பா? நோ லோடு கண்டிஷனில் இப்படி தான் இருக்கணும். இந்த எலமெண்ட் எப்பவுமே ஷண்ட்டாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஷண்ட் எலமெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷண்ட் எலமெண்ட்ஸ் தான். அப்போ தேர்ஃபோர் இந்த ஆர் நாட்டை எப்படி நம்ம எழுதலாம்? இந்த ஆர் நாட் இஸ் கேன் பி, நம்ம அங்கே எழுதணும் இல்லை, அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இஸ் V1. ஓகே, அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இஸ் V1. ஸோ அப்போ ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு V1 டிவைட் பை ஐ ஒமேகா அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு V1 டிவைட் பை ஐ மியூ அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ புரியுது இல்லை? ஸோ நமக்கு அது தெரியும்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஐ மியூ ஐ ஒமேகாவும் தெரியும், அங்கேயே எழுதியிருக்கோம். ஐ மியூ இஸ் ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஸோ ஐ ஒமேகா இஸ் ஐ நாட் காஸ் ஒமேகா டி. ஓகே, அப் டு திஸ் கிளியராப்பா? ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ அடுத்ததான் நாளைக்கு நம்ம லோடட் கண்டிஷனை பார்க்கலாம். அப் டு திஸ் என்னோட நோ லோட் கண்டிஷன்ஸு. ஸோ அடுத்ததான் நாளைக்கு லோடட் கண்டிஷனில் பார்க்கலாம். சார் இப்போ இந்த இடத்துல என்னோட ஐ ஒமேகான்றது என்ன சார் கொடுக்குது? திஸ் இஸ் அ கோர் லாஸ்னா, நோ லோட் கோர் லாஸ் காம்பனன்ட். இதை வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஐ ஒமேகான்றது என்ன சொல்லியிருந்தோம்? எடி லாஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா, ஐ ஒமேகான்றது எடி லாஸஸ் ஹிஸ்டரிசிஸ் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ அந்த லாஸஸ் எவ்வளோ, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேர்ஃபோர் நோ லோடு பவர் லாஸ், ஸோ நோ லோடு பவர் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் என்னப்பா தெரியும்? VI cos பைனா, பவர்ன்றதோட ஃபார்முலா VI cos பை. அப்போ இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜஸ் V1, ஐ நாட்ன்றது நோ லோட் கரண்ட், ஃபை நாட்ன்றது நோ லோட் பவர் ஃபேக்டர். ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் நோ லோடு பவர் லாஸ். அதுவும் இந்த நோ லோடு பவர் லாஸ்ன்றது என்னப்பா இருக்கும்? தட் இஸ் பியூர்லி ஐரன் லாஸாக தான் இருக்கும். ஏன்னா காப்பர் ஒயரில் லோடு கனெக்ட் பண்ணாதனால, செகண்டரியில் லோடு நம்ம கனெக்ட் பண்ணாததுனால, ஸோ கரண்ட் எடுத்துக்காது. ஸோ கரண்ட் எடுத்துக்காதனால நோ லோடு லாஸ் எப்பவுமே நோ லோடு ஐரன் லாஸஸ், தட் இஸ் ஐரன் லாஸஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். காப்பர் லாஸ் இருக்காது. நோ லோடை பொறுத்த வரைக்கும்
என்ன எடுத்துக்காது, கரண்ட்டை எடுத்துக்காது. ஸோ ரேட்டட் கரண்ட்டை எடுத்துக்காது. கரண்ட் எடுத்துக்காதுன்னா அது ரேட்டட் கரண்ட்டை எடுத்துக்காது, ரெடியூஸ்டு கரண்ட்டை தான் எடுத்துக்கும். அந்த ரெடியூஸ்டு கரண்ட்டை எவ்வளோ எடுத்திருக்கோம்னா கரெக்டாக ஒரு மேக்னடைஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அடுத்ததான் அந்த கோர் லாஸுக்கு ஈக்குவலாகவும் கொடுத்த கரண்ட் தான் மொத்தமே, அதாவது லாஸ் கரண்ட் தான். ஓகே, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ப்ளஸ் எடி கரண்ட் லாஸ் தான். ஸோ இது எப்பவுமே எப்படி எழுதலாம்னா we can write this V1 I0 no load current cos phi naught no load power factor அப்படின்னு எழுதலாம் சார். இல்லை நீங்கள் V1 I omega அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா நமக்கு தெரியும் I0 cos phi naughtனா என்னப்பா அர்த்தம், I omega, ரைட்? ஸோ V1 I omega அப்படின்னு எழுதலாம். this is what iron loss. புரியுதா? ஸோ பவர்னா VI cos phi பா. இப்போ தான் நம்ம தெரியும் I மியூன்னா என்னன்னு எழுதலாம். ஸோ I மியூன்னா I0 cos phi எழுதலாம், I omega I0 sin phi naught எழுதலாம். ஓகே, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நோ லோடாக இருக்கிறனால I0 cos phi naught. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இதை. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஃப்ரம் திஸ் அதிலிருந்து தான் நான் எழுதுறேன். இப்போ நோ லோட் லாஸ்னா V1 equivalent to I0 cos phi naught, that is V1 I மியூன்னு எழுதலாம், that is iron lossன்னு எழுதலாம். இந்த இடத்துல there is no copper loss here due to no load the current taken is very less. Okay, so copper loss are neglected. ஓகே, அப்போது இந்த கேஸில் காப்பர் லாஸ்ன்ற ஒரு லாஸ் கிடையாது. ஸோ நோ லோடு பவர் லாஸஸ் எல்லாமே நோ லோடு ஐரன் லாஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ லோடு பவர் லாஸ் இஸ் ஆல்வேஸ் ஐரன் லாஸ். புரியுது இல்லைப்பா? புரியுது இல்லை? நோ லோட் லாஸ் எப்போவுமே ஐரன் லாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஸோ நோ லோடு கண்டிஷன்ஸ் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா லோடட் கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ லோடை கனெக்ட் பண்ணால் ஆக்சுவலி அந்த லோடை நீங்கள் செகண்டரியில் தான் லோடை கனெக்ட் பண்ணுறீங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் தான் நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணது டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கு எப்படி தெரியுது, டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கு எப்படி லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க கனெக்ட் பண்ணல அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அப்போது அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி கரண்ட் எப்படி எடுத்துக்குது அந்த டீட்டெயில்ஸை நம்ம கிளியராக பார்க்கலாம். புரியுதா? டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் செகண்டரியில் லோடை கனெக்ட் பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கு எப்படி தெரியுது, ஸோ தென் அந்த ப்ரைமரி எப்படி கரண்ட்டை அலோவ் பண்ணுது, ஸோ நீங்கள் லோடை சேஞ்ச் பண்ணுறது செகண்டரியில் லோடை சேஞ்ச் பண்ணுறது ப்ரைமரியில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம அடுத்த நாள் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை நான் பிங்க் பண்ணி விடுறேன். ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.